ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம ரியல் அனாலிசிஸில் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீக்வன்ஸ் பேஸ்டான கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். வி ஆல்ரெடி நோ தட் சீக்வன்ஸ்னால் நமக்கு என்னவாயிருக்கும். இப்போ ஏஎன் சொல்லிட்டு ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எண்ணுக்கு வந்து 1 2 3 இந்த மாதிரி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு அதுக்கான ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு ஆர்டராக கிடைக்கும். அப்படி கிடைச்சிருந்தா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? எ சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் n to r where for each n belongs to n the value f of n equal to an is called the nth term of the sequence. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம், நேச்சுரல் நம்பர்லேருந்து ரியல் நம்பருக்கு அதை நம்ம மேப் பண்ணுறோம். மேப் பண்ணும்போது நமக்கு இந்த எண்ணில் இருக்க ஒவ்வொரு லெட்டர்ஸ், அதாவது இப்போ நம்ம 1 2 3ன்னு எந்த டேர்ம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு எண்ணுங்கிற டேர்முக்கும் நமக்கு ஏஎன்னுங்கிற ஒரு வேல்யூ நமக்கு இங்கே மேப் ஆகும். ஓகேவா? இங்கே எண் எடுக்கும்போது நமக்கு இங்கே ஏஎன் கிடைக்கும். அப்படி ஒரு ஆர்டராக நமக்கு வந்துட்டு கிடைக்கும்போது அதோட nth டேர்ம் என்னங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியும். அப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ சீக்வன்ஸ்னால் நமக்கு என்ன, ஒரு ஆர்டரில் அந்த செட்டில் இருக்க நம்பர்ஸ் இருக்கணும். அட் த சேம் டைம் அதோட nth டேர்ம் வந்து நம்மளால் சொல்ல முடியணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை நம்ம இந்த மாதிரி கர்லி ப்ராக்கெட் போடுவோம், க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் அந்த மாதிரி போடுவோம். ஓகேவா? இந்த மாதிரி எந்த ப்ராக்கெட்டில் வேணாலும் மென்ஷன் பண்ணுவோம். ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் புக்கில் நமக்கு ஒவ்வொரு மாதிரி ப்ராக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ மூணையுமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது ஏஎன் ஈக்குவல் டு 1/n எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட வேல்யூஸ் நமக்கு என்னென்னு வரும். இப்போ 1/1ன்னா நமக்கு 1 வரும், அடுத்து 1/2 1/3 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு இப்போ நமக்கு ஒரு ஆர்டராக போய்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு சீக்வன்ஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், -1 ஹோல் பவர் n. இப்போ -1க்கு பவரில் 1 கொடுத்தா என்ன வரும், -1 வரும். பவரில் 2 கொடுத்தா +1 வரும். அகெயின் பவரில் 3 கொடுத்தா -1 வரும். அப்புறம் +1 இந்த மாதிரி ரிப்பீட் ஆகி போய்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், இந்த வந்து ஒரே நம்பர்ஸ் தானே ரிப்பீட் ஆகுது அப்படின்னு. சீக்வன்ஸில் எந்த நம்பர்ஸ் வேணாலும் எவ்வளோ டைம் வேணாலும் நமக்கு ரிப்பீட் ஆகலாம். பட் அது ஒரு ஆர்டராக இருந்தால் போதும். ஓகேவா? இப்போ நமக்கு இது என்ன ஆர்டரில் இருக்குது, -1 +1 -1 +1 இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் இருக்கு இல்லையா? இப்போ இதோட 6th டேர்ம் என்னன்னு கேட்டால் நம்மளால சொல்ல முடியுமா? A6 என்ன வரும்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸில் இருக்குது, செகண்டு ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸ், அடுத்தது ப்ளஸ்ஸு. அப்போ 6th டேர்ம் நமக்கு என்னவா இருக்கும், +1 தான் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு ஒரு என்னங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த nth டேர்மோட வேல்யூ என்னங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? அப்படி இருந்தால் தான் அதை நம்ம வந்துட்டு சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ an = n², 1 போட்டால் 1 வரும், 2 போட்டால் 4 வரும், அடுத்தது 3 போட்டால் 9 வரும், அப்புறம் 16 வரும். இந்த மாதிரி ஒரு ஆர்டராக போயிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு n-க்கு 5ன்னு வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், 25ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்மளால் nth டேர்ம் வந்து சொல்ல முடியும். இது ஒரு ஆர்டராக போய்கிட்டு இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் மட்டும்தான் அந்த சீக்வன்ஸில் இருக்கும். இப்போ 5 5 5 அந்த மாதிரி ஒரே நம்பர் வந்துட்டு ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த டேர்ம் ஃபுல்லாக 1, அடுத்தது ஃபுல்லாக 5, அடுத்தது ஃபுல்லாக -3 அந்த மாதிரி. இப்போ ஏஎன்ல எண்ணுக்கு நம்ம வாட் எவர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிவன் ஆன்சர் வந்துட்டு நமக்கு ஒரே கான்ஸ்டன்ட் நம்பர் தான் கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் அ சீக்வன்ஸ், சம்டைம்ஸ் இமேஜின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அந்த வேர்டு எழுதியிருக்கேன். ரேஞ்ச் ஆஃப் அ சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போது நமக்கு ஏஎனுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஒரு சீக்வன்ஸ் கிடைக்குது இல்லையா? அதில் இருக்கிற நம்பர்ஸில் நமக்கு நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் தான் வந்துட்டு அதோட ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இங்கே வந்து -1 +1 -1 +1 தான் ரிப்பீட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இதோட டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் என்னென்ன, -1ம் +1ம். இதுதான் வந்துட்டு இந்த செட்டோட ரேஞ்ச். ஓகேவா? அதே ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு நமக்கு நம்பர் டிஸ்டிங்க்டாக தான் இருக்குது. 1 1/2 1/3 1/4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு இல்லையா? அப்போ இது எல்லாமே தான் நமக்கு என்ன வரும், இதோட ரேஞ்சாக வரும். ஓகேவா? ஸோ அந்த சீக்வன்ஸில் இருக்கிற டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அந்த சீக்வன்ஸோட ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா?
set of all distinct element. இப்போ பாருங்கள் an equal to 1/n, அப்போ 1 1/2 1/3 இப்படி போய்கிட்டே இருக்கு இல்லையா. இது எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் எலமெண்ட்டுங்கிறதுனால ரேஞ்சுங்கிறதும் இதை எல்லா வேல்யூஸுமே வரும். ஓகேவா. இப்போ an equal to -1 whole power n, இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், -1 + 1 -1 + 1 மாற்றி மாற்றி கிடைக்கிறதுனால டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இதில் நமக்கு என்னென்ன -1 + 1. ஸோ இந்த ரெண்டு தான் நமக்கு இதோட ரேஞ்சு. ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் சப்சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து டெஃபினிஷனாக தான் வந்துட்டு ஓரலாக சொல்கிறேன். ஓகேவா. அதை படிக்கிறத விட நீங்கள் ஓரலாக தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம கிவன் ஏஎன்னை வந்து ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு உள்ளே இருந்துட்டு நம்ம ஏதோ ஒரு சீக்வன்ஸை எடுப்போம். எடுக்கிற சீக்வன்ஸ் எப்படி இருக்கணும், இந்த சீக்வன்ஸ் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் இதுவும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இதோட சப்சீக்வன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. இந்த சப்சீக்வன்ஸுக்கும் நமக்கு nth டேர்ம் சொல்ல முடியணும். அட் தி சேம் டைம் இந்த ஏஎன் மெயின் சீக்வன்ஸில் என்ன ஆர்டர்ஸில் அந்த நம்பர்ஸ் இருக்கோ அதே ஆர்டர்ஸில் இருக்கணும். இப்போ 1 2 3 4 5 இருக்குது அப்படின்னா நான் சப்சீக்வன்ஸ் என்ன எடுக்கலாம், 2 3 4 5 எடுக்கலாம், 3 4 5 அந்த மாதிரி எடுக்கலாம், என்ன வேணாலும் எடுக்கலாம். பட் ஆர்டர்ஸ் வந்து மாறக்கூடாது. இப்போ இங்கே 1 2 3ன்னு இருக்குதுன்னா நான் 3 2 1ன்ற ஆர்டரில் மாற்றக்கூடாது. ஓகேவா. அது வந்துட்டு சீக்வன்ஸ் வந்துட்டு நமக்கு என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் தான் சப்சீக்வன்ஸும் இருக்கணும். ஓகேவா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், an ஈக்குவல் டு n நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ என்னோட வேல்யூ என்னவா இருக்கும், 1 2 3 4 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஏஎனுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போது அதுலேருந்து ஒரு சப்சீக்வன்ஸ் 2kன்னு எடுக்கிறாங்க. 2kன்னு எடுத்தால் நமக்கு என்ன வரும், கேக்கு 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும், 2 4 6 8 இப்படி நமக்கு வரும் இல்லையா. இப்போது இது வந்துட்டு நம்ம இதோட சப்சீக்வன்ஸ்னு எடுத்திருக்கோம். இங்கே 2க்கு அப்புறம் தானே 4 இருக்குது, இங்கேயும் நமக்கு 2க்கு அப்புறம் தான் 4 இருக்குது, 4க்கு அப்புறம் தான் 6 இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் 4க்கு அப்புறம் தான் 6 இருக்குது. ஸோ சீக்வன்ஸில் இருக்க அதே ஆர்டரில் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதோட 5th டேர்ம் என்னன்னு கேட்டால் நமக்கு 10ன்னு சொல்ல முடியும் இல்லையா. ஸோ இதோட nth டேர்மும் நம்மளால் சொல்ல முடியுது. ஸோ இது வந்துட்டு இந்த சீக்வன்ஸோட சப்சீக்வன்ஸ்ன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா. இப்போ புரிஞ்சிருச்சா சீக்வன்ஸ்னா என்ன, சப்சீக்வன்ஸ்னா என்ன, ரேஞ்ச்னா என்னங்கிறது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் அ சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸில் நமக்கு கொஞ்சம் டைப்ஸ் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மோனோட்டானிக் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். இதெல்லாம் வந்துட்டு நமக்கு இந்த கண்டிஷன் மட்டும் தெரிஞ்சால் போதுங்கிறதுனால நான் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா. இப்போது ஏஎன்னு நமக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அது கூட 1 சேர்த்தும் போது, அதாவது இந்த n கூட +1 நம்ம போடும்போது கிடைக்கிற வேல்யூ இந்த ஏஎனை விட கிரேட்டர் தென்னாவோ அல்லது ஈக்குவலாவோ இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மோனோட்டானிக் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் பாருங்கள், ஏஎன் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்திருக்கேன். அப்போ என்ன கிடைக்கும், 1 2 3 4 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா. இப்போ ஏஎன் +1ன்னா என்ன கிடைக்கும், நமக்கு 2 3 4 5ன்னு கிடைக்குமா. 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே A2 கிடைக்கும். அடுத்தது 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 + 1 3ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு இருக்கிற இதை விட இங்கே ஒரு எலமெண்ட் நமக்கு வந்துட்டு ஹையராக தான் கிடைக்கும், இதை விட நமக்கு அதிகமாக தான் கிடைக்குது. ஓகேவா. அப்படி கிடைச்சதுன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், இதைய மோனோட்டானிக் இன்க்ரீசிங்னு சொல்லுவோம். டிக்ரீசிங்னா என்னவா இருக்கும்னா இது less than or equal to இருக்கும். ஓகேவா. இப்போ ஏஎன்னு ஒரு வேல்யூ இருக்குது, an+1 போடும்போது இதை விட இது கம்மியாக இருக்கணும். இப்போ ஏஎன் எடுத்துக்கலாம். ஏஎன்னுக்கு நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 1/1 = நமக்கு 1ன்னு கிடைக்கும். அதே நமக்கு இப்போ ஏஎன்னுக்கு an+1 போட்டோம்னா என்ன கிடைக்கும், 1/2ன்னு கிடைக்கும். 1/2ஓட வேல்யூ என்ன, 0.5. 1 விட 0.5 கம்மி தானே. அப்போது நமக்கு ஏஎனை விட an+1 வேல்யூ எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மோனோட்டானிக் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா. இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்னா என்ன சொன்னோம், an+1ஓட வேல்யூ நமக்கு ஏஎனோட அதிகமாக இருக்கணும். இப்போ an ஈக்குவல் டு என்னன்னு இருக்குது, அப்போ A1 ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். அதே an+1ன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். ஓகேவா. அப்போ இது அதிகமாக இருக்கிறதுனால மோனோட்டானிக் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம், குறைஞ்சதுன்னா டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அடுத்தது பவுண்டட் சீக்வன்ஸ். இது லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். ஒரு சீக்வன்ஸ் பவுண்டட் எபோவாகவும் இருக்குது, பவுண்டட் பிலோவாகவும் இருக்குதுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பவுண்டட் சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ சைனை பொறுத்தளவுக்கு நமக்கு லிமிட் வந்து -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும், லோயர் லிமிட்டும் இருக்கும், அப்பர் லிமிட்டும் இருக்கும். ஸோ இது ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ். ஓகேவா.
நெக்ஸ்ட்டு லிமிட் ஆஃப் அ சீக்வென்ஸ். ஒரு சீக்வென்ஸ் நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏஎன்னு சொல்லிட்டு ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எண்ணுக்கு வந்து நான் இன்ஃபினிட்டின்ற ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதுக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அந்த சீக்வென்ஸோட லிமிட்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ரொம்ப வளவலன்னு இருக்கும். நான் உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎன் ஈக்குவல் டு எல். அதாவது இந்த எண்ணுக்கு நான் இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லிமிட் ஆஃப் அ சீக்வென்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ ஏஎன் ஈக்குவல் டு 1/n நம்ம எடுத்தாச்சு. ஓகேவா? இங்கே லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போட்டால் 1/∞ வருமா? 1/∞ வேல்யூ என்னது? 0. அப்போ இந்த 0ங்கிறது தான் இந்த சீக்வென்ஸோட லிமிட் வேல்யூ. ஓகேவா? லிமிட் வேல்யூ 1 தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. மல்டிபிள் வேல்யூஸ் கூட நமக்கு வரலாம், இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். ஓகேவா? அதோட டைப்ஸ் எல்லாம் இனி நம்ம அடுத்து பார்க்கலாம். பட் எண்ணுக்கு இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் லிமிட் ஆஃப் அ சீக்வென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கன்வர்ஜென்ட் சீக்வென்ஸ். கன்வர்ஜென்ட் சீக்வென்ஸ்னால் என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு லிமிட் வேல்யூ வந்துட்டு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். லிமிட் வேல்யூ என்ன கிடைக்கணும் அப்படின்னா ஒரு யூனிக் வேல்யூவாக கிடைக்கணும். ஓகேவா? கன்வர்ஜென்ட் சீக்வென்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்லே அந்த ப்ராப்ளம்க்கு வந்து இப்போ நமக்கு 0ன்ற வேல்யூ கிடைச்சிது. என்ன பண்ணும்போது n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போடும்போது 0ன்ற ஒரு வேல்யூ கிடைச்சிது. அதே மாதிரி 2ங்கிற வேல்யூ கிடைக்கலாம், 4ங்கிற வேல்யூ கிடைக்கலாம், வாட் எவர் இட் இஸ், என்ன வேல்யூ வேணாலும் கிடைக்கலாம். பட் ஒரே ஒரு யூனிக் வேல்யூ கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கன்வர்ஜென்ட் சீக்வென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த செகண்ட் ப்ராப்ளம்க்கு பாருங்க, 2n + 1/n இருக்குது. இதுக்கு வந்துட்டு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 2ன்ற வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? இப்போ இங்கே வந்துட்டு n இருக்கு இல்லையா? ஸோ வந்துட்டு இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 2 + 1/n எழுதியிருக்காங்க. 2 + இப்போ 1/∞ போட்டால் என்ன கிடைக்கும், 2 + 0ன்னு கிடைக்கும். அப்போ வேல்யூ 2. இந்த 2 தானே இதோட லிமிட் வேல்யூ. லிமிட் வேல்யூ நமக்கு ஒரு யூனிக் வேல்யூவாக கிடைச்சிருக்கிறதுனால அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கன்வர்ஜென்ட் சீக்வென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? டைவர்ஜென்ட் சீக்வென்ஸ்னால் என்ன அப்படின்னா லிமிட் வேல்யூ வந்து பர்டிகுலராக நம்மளால இந்த வேல்யூ தான் சொல்ல முடியாது. -∞ +∞ வரைக்கும் நமக்கு என்னென்ன வேல்யூஸ் வேணாலும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்க்கு வந்து கிடைக்கும். அப்படி கிடைச்சிது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டைவர்ஜென்ட் சீக்வென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் வந்து நம்ம 3 டைப் சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து டைவர்ஜென்ஸ் டு +∞. அதாவது இப்போ 1, 2, 3 இப்படி எக்ஸெட்ரான்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிட்டே போகுது அப்படின்னா இதோட எண்ட் என்னவா இருக்கும்னா +∞ இருக்கும். ஓகேவா? இது இப்படி இன்ஃபினிட்டி டைப்பில் போய்கிட்டே இருக்கும். +∞ அப்ரோச் பண்ணுற மாதிரி போகும். ஓகேவா? அதாவது பாசிட்டிவில் நமக்கு வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படி இருந்துச்சுன்னா டைவர்ஜென்ஸ் டு +∞ சொல்லுவோம். இதே டைவர்ஜென்ஸ் டு -∞ நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ -1, -2, -3 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். லிமிட் வேல்யூ வந்து மைனஸில் டிக்ரீஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்படி போச்சுன்னா அது எங்கே முடியும், -∞ தான் நமக்கு வந்துட்டு போய் முடியும். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்னா டைவர்ஜென்ஸ் டு -∞ சொல்லுவோம். அடுத்தது டைவர்ஜென்ஸ் வித்தவுட் லிமிட். அதாவது +∞ சேராமல் -∞ சேராமல் ஒரு சில ப்ராப்ளம்க்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் இல்லையா, -1 + 1 -1 + 1 இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா இது -∞ முடியாது, +∞ முடியாது, ரெண்டுக்கும் நடுவில் மாற்றி மாற்றி போய்கிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இது டைவர்ஜென்ட் தான், பட் என்னன்னு சொல்லுவோம், நெய்தர் +∞ நார் -∞ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போது இந்த தேர்டாக பார்த்தோம் இல்லையா, டைவர்ஜென்ஸ் வித்தவுட் லிமிட், இதுக்கு வந்துட்டு இதை பேஸ் பண்ணியே நமக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்குது. அதை என்னன்னு சொல்லுவோம்னா ஆசிலேட்டிங்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ கன்வர்ஜென்ட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், லிமிட் வந்துட்டு ஒரு யூனிக் வேல்யூ நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா அதை நம்ம கன்வர்ஜென்ட்னு சொல்லுவோம். டைவர்ஜென்ட்னா என்ன சொல்லுவோம், இப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸ்லேயே போய்கிட்டு இருந்துச்சுன்னா அது +∞ முடியும். ஸோ டைவர்ஜென்ஸ் டு +∞ சொல்லுவோம். நெகட்டிவ் நம்பர்லேயே போயிட்டு இருந்துச்சுன்னா -∞ முடியும். ஸோ டைவர்ஜென்ஸ் டு -∞ சொல்லுவோம். இப்போ பர்டிகுலர் வேல்யூவே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு, அது மைனஸ்க்கும் போகலை ப்ளஸுக்கும் போகலை, ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்குள்ளேயே போயிட்டு இருக்குது அப்படின்னா அதை டைவர்ஜென்ஸ் வித்தவுட் லிமிட்னு சொல்லுவோம். ஆசிலேட்டிங்னாலும் என்ன அப்படின்னா இந்த டைவர்ஜென்ஸ் வித்தவுட் லிமிட்டு தான். ஓகேவா? பட் அதில் நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் அப்புறமா வரேன்.
ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ்னால் என்னென்னா கன்வர்ஜென்ஸாக இருக்காது. அதாவது டு நாட் செட்டில் நியர் எனி சிங்கிள் வேல்யூ. ஒரு சிங்கிள் வேல்யூவில் அது வந்துட்டு செட்டில் ஆகாது. மூவிங் பேக் அண்ட் ஃபோர்த், அதாவது முன்னாடி பின்னாடி வேல்யூ வந்துட்டு நமக்கு என்னவா இருக்கும், இப்போ +1 -1 மாற்றி மாற்றி நமக்கு அதுவே கிடச்சிக்கிட்டு இருக்கும். -∞ போய் சேராது, +∞ போய் சேராது. அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆசிலேட்டிங்னு சொல்லுவோம். அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று பவுண்டட் ஆசிலேஷன், இன்னொன்று ஆசிலேட் இன்ஃபைனைட்லின்னு சொல்லுவோம். ஓகேவா? பவுண்டட் ஆசிலேஷன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ an = -1/nங்கிறது ஆசிலேட்டிங்னு நமக்கு தெரியும். ஏன்னா இது -∞ போகாது, +∞ போகாது. வேல்யூ என்னவா இருக்கும், -1 +1 இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இதோட லோவர் லிமிட் நம்ம என்னன்னு சொல்லுவோம், -1. அப்பர் லிமிட் நம்ம என்னன்னு சொல்லுவோம், +1. ஸோ இது வந்து ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் தான். பட் இதுக்குன்னு ஒரு லிமிட் பாயிண்ட் வந்துட்டு நமக்கு கிடைக்காது இல்லையா? இது வந்து கன்வர்ஜ் ஆகாது. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பவுண்டட் ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அன்பவுண்டட் ஆசிலேஷன். அன்பவுண்டட்னா என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1 2 -3 4 -5 இப்போ 2 4 6ன்னு அதிகமாயிட்டேவும் போகுது. அதே சமயம் -1 -3 -5 -7 மைனஸ்லேயும் இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கு. இது +∞ முடியல, -∞ முடியல. அதே சமயம் இதோட லோவர் லிமிட்டும் நம்மளால சொல்ல முடியல, அப்பர் லிமிட்டும் என்னங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இது வந்துட்டு பவுண்டட் சீக்வன்ஸும் கிடையாது, கன்வர்ஜென்ட்டும் கிடையாது. இப்படி இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா அன்பவுண்டட் ஆசிலேஷன் சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நீங்கள் கேட்கலாம், டைவர்ஜென்ஸ்லேயும் 3rd டைப் வந்துட்டு இதுதான் சொல்கிறீங்க, ஆசிலேட்டிங்லேயும் சொல்கிறீங்க அப்படின்னா, எல்லா ஆசிலேட்டிங் சீக்வன்ஸையும் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்லலாம்னா டைவர்ஜென்ஸ்ன்னு சொல்லலாம். பட் டைவர்ஜென்ட்டாக இருக்கிற எல்லாமே ஆசிலேட்டிங்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? இப்போ ஆசிலேட்டிங்குள்ளான கண்டிஷன் என்ன, -∞ +∞ வேல்யூஸ் மாறிட்டே இருக்குது. ஒரு லிமிட்டில் செட்டில் ஆகலைன்னா தான் அது ஆசிலேஷன் சொல்லுவோம். பட் டைவர்ஜென்ஸ்க்கு நமக்கு அந்த கண்டிஷன் கிடையாது. ஓகேவா? டைவர்ஜென்ஸில் அந்த 3rd டைப்புக்கு மட்டும்தான் நமக்கு வந்துட்டு அந்த கண்டிஷன் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 டைப்புக்கும் நமக்கு வந்துட்டு அப்பர் பவுண்டோ லோவர் பவுண்டோ இருக்கும். ஓகேவா? இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு தியரம் என்ன சொல்லலாம், எவ்ரி ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் இஸ் அ டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ், பட் அதோட வைஸ் வர்சா, அதாவது எவ்ரி டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் நாட் அ ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு தியரம் நமக்கு இருக்கும். தியரம்னு சொல்ல முடியாது, ஒரு ரிசல்ட்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. லாஸ்ட் கிளாஸில் பவுண்டட் அன்பவுண்டடுக்கு கிளியர் ஆகலை, ப்ராப்ளம் வீடியோ வேணும்னு கேட்டிருந்தீங்க. அது நான் வந்துட்டு இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் போடுறேன். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம கான்செப்ட் வந்து முடிச்சிடலான்றதுக்காக தான் நான் வந்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, இப்போ an = n² எடுத்துக்கிறோம். இதோட வேல்யூஸ் நமக்கு என்னவா இருக்கும், 1 4 6 9 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்துட்டு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸா, டைவர்ஜென்ட் சீக்வன்ஸா, இல்லை ஆசிலேஷன் சீக்வன்ஸாங்கிறது நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இன்றைக்கி சீக்வன்ஸோட பேசிக்கான எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட்னா என்னன்னு பார்த்தோம். இன்னும் இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஞ்சம் தியரிஸ் ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ இந்த கான்செப்ட் எல்லாமே வந்துட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டீங்களா, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சீக்வன்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டா அப்படிங்கிறத யோசிச்சு சொல்லுங்கள், முன்னாடி பேஜை பார்த்து சொல்லாதீங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கீழே ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு இன்னும் கொஞ்சம் ஹைப் கிடைக்கும். அதாவது இன்னும் நிறைய பேர்த்துக்கு நம்ம வீடியோ போய் சேரும் ரெக்கமெண்டேஷனில். ஓகேவா? பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஹைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் புரியும். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.